வணக்கம் மக்களே, வணக்கம், நமஸ்காரம் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தடா போயிட்டுருக்கோம், தடையே இல்லாமல் போயிட்டுருக்கோம். அந்த ஒரு திடீர்னு போகிறப்ப தான் ஒரு இது வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, நாங்கள் 4 பேர் ஒரு குரூப்பு போகிறோம், நிற்காம கேப்பு. நம்ம மோசின் பின்னாடி பேக்கு நல்லா வரல. இருந்தாலும் நம்ம தடா போயிட்டு பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பியிருக்கோம். சென்னை அம்பத்தூர். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தற்கூரிஸ். இவங்கெல்லாம் என்ன மட்டும் தான் காட்டுறான், அவனுக்கு இருக்கான், அவனுக்கு இருக்காமி. இன்னும் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் போய் காசு எடுக்க போயிருக்காங்க. ஒன்றும் இல்லை, 500 தான் பட்ஜெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தடா போயிட்டு அங்கே போய் வாட்டர் ஃபாலை பார்த்துட்டு ஃபன்னாக வரும். நம்ம புரிய நாங்கள் காட்டணும். அவன் தான் இவன். ஆமாம், இவன் தான். இந்த நாய் தான் சொல்லிச்சு நான் இனிமேட்டு சேனலுக்கே வரமாட்டேன்ட்டு. எப்படி இருக்குது உங்களோட ஃபீலிங்ஸ்? இந்தமாரி மானங்கட்டத்தனமாக பேசிட்டு திருப்பி நீங்கள் சேனல் வரது ரொம்ப பெருமையா இருக்கு. தேவையில்லை, ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்லேருந்து காசு எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அவர் தான் நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப்போட இன்னொரு ஆள். இவர் தான் அது. நல்லா பார்த்துக்கோங்க. காசு எடுத்துகிட்டு இருக்கிறாரு. எடுத்துட்டாரு, போகிறோம் இப்போ நம்ம. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேச ஏபிஎம் மக்கள் போனாங்க. ஆந்திர பிரதேச மக்கள் போனாங்க. ஆமாம், நான் சொல்கிறேன், போய் சேர்ந்துருவோமா? ஆக்சுவலி இப்போ டென்ஷனில் இருக்கிறாரு. வண்டி ஃபாஸ்ட்டாக போக மாட்டேங்குது. அதான் இவர் போயிருக்கிறாரு. மெக்கானிக்கிட்ட சொல்லிக்கிறாரு, நான் 80 ஸ்பீடில் தான் போவேன், எனக்கு வண்டியை அந்த மாதிரி செட் பண்ணி கொடுங்கன்ட்டு, மைலேஜ் கொடுக்கணும். அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், 70 ஸ்பீடில் விட்டான். 70க்கு மேலே திருவரை வண்டி போக மாட்டேங்குது. இப்போ இவரோட பிளான் என்னன்னா, போய் அங்கே வண்டியை மெக்கானிக் ஷாப்பில் விட்டு அதுக்கப்புறம் தான் மலை ஏற போகிறாரு. டென்ஷனில் உட்காந்துருக்கிற ஆள் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திராவில் தான் இருக்கோம். வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இதிலே பிரேக்ஃபாஸ்ட் பண்ண இடத்துல நிறைய சம்பவம் நடந்துச்சு. அந்த ரிவ்யூ கொடுக்கணுன்ட்டு நாங்கள் வெளியில் வந்து தான் நாங்கள் ரிவ்யூ கொடுக்கணுன்ட்டு ஒரு நல்ல காரணத்துக்கோசரம் நாங்கள் என்ன போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற லொக்கேஷன் இதுதான். இப்போ ஒருத்தவன் அப்படியே 96 படத்து மூடுக்கு வரான். எங்கே வருங்க தற்கூரி காய்ஸ். இன்னும் 2 பேர் என்னடா காணவங்க அவனுங்க பேர் இன்னும் முன்னாடியே வரல. எங்கே போய் எங்கே தெரியல. இதெல்லாம் துராப் தான் வண்டி ஓட்டிட்டு வந்தான். கிஷோரை நான் ஓட்டு வந்தா கூட கரெக்டாக ஓட்டுவார். இவன் எந்த மூக்கில் போய் அங்கே பேர் வண்டி எவ்வளோ அழகாக வருது பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வர ஸ்பீடை நான் காட்டுறேன். அந்த வண்டி மலை ஏறாது காய்ஸ். ஐயோ, வண்டி காட்டு. இந்த பெருமைக்கு இவருக்கு அந்த பெருமைக்கு இந்த வண்டியை காட்டணுமா? இதுதான் அந்த வண்டி. 10 மாடல். பட் ஆனால் செம பிக்கப் இருக்கு. சரி விடு அந்த வண்டி. ஐயோ, இன்னும் வந்துட்டு தாண்டா இருக்குது அந்த வண்டி. இவரு மாறுறாரு. அவன் தடுமாறி இருப்பான், அவனுக்கு ஓட்ட தெரியாது. லைசன்ஸ் பாருங்க 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 பாருங்க. சரி, சொன்னல கைஸ், வண்டி மொக்க பண்ணுதுன்ட்டு. நல்ல வண்டியை மெக்கானிக்கிட்ட கொடுக்காதீங்க எப்பயுமே. இப்போ பாருங்கள், ஸ்பீடு 70 தாண்ட மாட்டேங்குது. 70ல் திருவுறான் போக மாட்டேங்குது வண்டி. அவர் அந்த மன கஷ்டத்துலேயே இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் மூஞ்சி பாருங்களா. ஒன்றும் கிடையாது. இல்லை இல்லை இல்லை, மூஞ்சி பார்த்தே கண்டுபிடிச்சிடலாண்ணா. ஆக்சுவலி இவங்க வந்து ரிவ்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பசி எடுத்துச்சுன்ட்டு நாங்கள் சாப்பிட போயிருந்தோம். சாப்பிட போன இடத்துல தான் தெரிஞ்சிச்சு சாம்பாருக்கு பதிலாக காரக்குழம்பு ஊற்றிட்டாங்கன்ட்டு. அது காரக்குழம்பு இல்லை காய்ஸ், அது காரக்குழம்பு இல்லை காய்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஆக்சுவலி வெறும் மிளகா பொடியை தண்ணியில் கலந்து கொடுத்துருக்காங்க காய்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அது வேலையே. எங்கள் லைஃப் டைமில் நாங்கள் இப்போ எனக்கு என்ன டென்ஷன், என்ன டென்ஷன்னா, நான் வேற
எங்கள் அம்மா சொன்னாங்கன்ட்டு நேற்று மாத்திரைலாம் சாப்பிட்டு தான் வந்தேன் நான். லைக் ட்ராவலாக இருக்கும், நம்மளுக்கு சாப்பாடு ஒத்துக்காது அப்படின்ட்டு நேற்றே வயிற்றுல போகிற மாத்திரைலாம் போட்டுட்டேன் நான். இப்போ எனக்கு இவங்களுக்கு நினச்சாதான் பாவமாக இருக்குது. நல்ல வேலை அவங்க என்ன ரசத்தை கொடுக்கல. இந்த ஒரு பாய தற்கொலை மட்டும் தப்பிச்சிச்சு. சட்னியில் சாப்பிட்டுக்கிச்சு, நாங்கள் தெரியாமல் மாட்டிக்கணும். சட்னி நல்லா இருந்தது கைஸ். சட்னி கூட அவ்வளோ நல்லா இல்லை. கம்பேர் டு ரசம் சட்னி. அது சாம்பார்டா, ரசம் இல்லடா. அது சாம்பார்னு சொல்லணும்டா. பாக்கும்போது ரசம் மாதிரி தான் கைஸ் தெரிஞ்சது. நான் சொன்ன இல்ல இரு நான் சொன்னேன்ல, ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் சேடா இருக்காரு, ஒண்ணுமே பேசாம அங்க யோசிச்சுக்கிறாரு என்ன பண்ணலான்ட்டு. ஆக்சுவலா அது சாம்பார் கிடையாது, அதுல தண்ணியில கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டு அதுதான் சொல்றேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு காரம் பண்ணியிருந்தாங்க. லைட்டா சூடா கொடுத்தாங்க. நான் இப்ப நம்ம எங்க இருக்கோம்? ஆந்திரா மில்க் சாப்பிட்டுக்கிறியா? மிளகா பொடியே போட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு. அது போட்டு கொடுத்தா கூட சந்தோஷமா சாப்பிட்டு. இந்த ஆந்திராக்காரனுங்களாம் இந்த ஆந்திரா எப்படிதான் சாப்பிட்றானுங்கன்னு தெரியல. இப்படி சொல்லாத. இப்ப நீ சாப்பிடலையாடா? என்ன ப்ரோ சாப்பிட்டேன் அப்படியே வச்சிட்டேன் ப்ரோ. சொல்லும் ப்ரோ 5 ரூபாய் இட்லி. 5 ரூபாய் இட்லி அது 80 ரூபாயில முடிச்சிடலாம். நீங்களும் வந்தீங்கன்னா ஒன்னூர்ல ஒரு இட்லி 80 ரூபாய். வாட்டர் ஃபால்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இப்படி ரைட் அடிக்கிற இடத்துல மூலையிலே கடை இருக்கும், சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். வடை தான் நல்லா இருக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, சாமையா இருக்கும். அவன் இப்போ பார்த்தீங்கன்னா தடாக்கு இன்னொரு 8 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் அங்கே 8 மணிக்கு தான் திறக்கும்ன்றதுக்கோசரம் இவங்க ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க. ஆனால் லொக்கேஷன்லாம் செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு வாங்கும், ஜாலியாக இருக்கும். மக்களே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தடாவோட லைக் என்ட்ரன்ஸ் கேட்டில் இருக்கும். ஆக்சுவலி பார்க்கிங்கில் வண்டி விடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தால், ஆனால் இங்கே திருடர்கள் ரொம்ப இருக்காங்க. ஸோ உங்கள் வண்டியில் எதுவுமே வச்சுட்டு போகாதீங்க. இப்போ கூட நான் காட்டுறேன், ஜூம் பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு. அங்கே பாருங்க, வண்டியை திருடுங்கிறாங்க. அங்கே பாருங்க, அங்கே திருடர்கள் உட்காந்துருக்காங்க. திருடர்கள் ஜாக்கிரதை. துணி இருந்துச்சு, துணி எடுத்து வெளியே போட்டாங்க. துணி எடுத்து வெளியே போட்டான். கண்டுக்காது பார்க்காத மாதிரி இரு. நவுந்துட்டாரு. அந்த வண்டியில ஒண்ணுமே இல்லை, நவுந்துட்டாரு. வண்டிக்கு போறாரு, நெக்ஸ்ட் வண்டிக்கு போயிட்டாரு. ஆனா அந்த பண்றாரு. அடுத்தது கிஷோரண்ணா வண்டி தான். இல்ல கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருடர்கள் ஜாக்கிரதை. அப்படி எங்க பாருங்க, கரெக்டா குரங்க மட்டும் கேப்சர் பண்ணு பார்த்தியா? அதுதாங்க வாழ்க்கை. அது கொரில்லா தானே. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொருள் என்னாச்சும் காணாமல் போச்சுன்னா அப்புறம் சொல்லக்கூடாது, நான் எச்சரிக்கை பண்ணலான்ட்டு. வண்டிலாம் நிறுத்துனீங்கன்னா உள்ளார எந்த பொருளை வைக்காதீங்க, பொருள் காணாமல் போயிடும். எல்லா இடத்துலையும் லவர்ஸ் இருக்காங்கடா. எனக்கே ஒரு மாதிரியாக இருக்காங்க. பாரு என்னடா பார்க்குறீங்க, எனக்கு காமிங்கடா. டே பேனு தாண்டா பார்த்துட்டு இருக்குது. நீலாம் நீ பண்ணலாமா? கல்யாணம் ஆயிடுச்சு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி கேட்லேருந்து போயிட்டோம். நீங்கள் ஒன்ஸ் என்ட்ரி கேட் ரீச் ஆகிட்டிங்கன்னா கேமராவுக்கு வந்து சார்ஜஸ் வாங்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேமராவை ஒரிஜினல் வைக்க தேவையில்ல, சார்ஜஸ்லாம் கொடுத்துட்டு எடுத்துருவாங்க. ஏன்னா உள்ளார செக் பண்ணுவாங்க. அண்ட் ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, பர் பர்சனுக்கு 50 ரூபா. 2 வீலர் வந்தீங்கனாலும் 50 ரூபா. 2 வீலருக்கு தனியாக பே பண்ணணும், பர் பர்சனுக்கும் தனியாக பே பண்ணணும். ஸோ பே பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்போ தான் கிளம்புனோம் நாங்கள். லொக்கேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது, நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணலாம். உங்களுக்கு லொக்கேஷனை காட்டும். இந்தமாரி மண் ரோடு தான், ஆஃப் ரோடிங் மாரி தான் போனோம். ஏதோ வெயில் காலன்றதுனால வண்டிலாம் போகுது கரெக்டாக. நீங்களாம் வந்தீங்கன்னா மழை காலத்துலாம் வந்துடாதீங்க, வந்தீங்கன்னா நல்ல வண்டியோடு வாங்க. லொக்கேஷன்லாம் பங்கமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. வழுக்கும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டியை வந்து அங்கே பார்க்கிங் விட்டாச்சு. நீங்கள் மெயின் கேட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து இங்கே பார்க்கிங்கில் விட்டு நடந்து வரணும். ஆனால் இன்னொரு விஷயம், வீக்கெண்டில் வந்துடாதீங்க, வீக் டேஸில் வாங்க, கூட்டம் இருக்காது. அப்போவே ஒருத்தன் சொன்னான், நாம் தான் கேட்காம வீக்கெண்டில் வந்தோம். ரொம்ப யாரும் இல்லை, நான் தான், தெய்வம் தான். கூட வாங்க. கொஞ்சம் ஆக்சுவலி என்ன தெரியுமா இஷ்யூ, இவங்க வந்து இந்தமாரி இடத்துல வந்து இந்தமாரி குப்பையை போட்டுறானுவ, நாசமாக இருக்கிறானுவ.
நாமெல்லாம் பாரு தண்ணி குடிக்க தண்ணி கூட எடுத்து வரல. அடாடே இப்பதான் ஒருத்தவனுக்கு ஒரு விஷயமே தோணுது, குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வரலன்ட்டு. நான் கூட நாங்கெல்லாம் பரவாயில்ல கைஸ், கொஞ்சம் நாங்கள் தாக்கத்தில் கூட இருந்துருவோம். இந்த ஒருத்தருக்கானே நீர் யானை வரும் வந்துச்சுன்னா அது மாதிரி கல்லாலே அடிப்பாங்க. சரி விடுங்க விடுங்க, நீர் யானை இல்லை யானை. லொக்கேஷன் தாண்டா. ஆமா ஆமா, ஸோ இதுதான் தண்ணி. நல்ல தண்ணி, சுத்த தண்ணி. தண்ணி குடிக்கணும்னா குடிச்சுக்கிட போட. தூரம் நடக்கிற வழி தான் இருக்கும், நடக்கணும். ஓகே, இங்கே சில பேர் தூக்கிட்டு வான்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் போக போகிறோம். வேலை நான் வீட்டுக்கு போயிடுவேன். அந்த லொக்கேஷன் போக போகிறான். அந்த லொக்கேஷன் ஏறணும்டா. வந்ததுக்கு இப்போ நான் அதுதான். உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க மோசின். கருத்து கருத்து கருத்தான் கருத்து பொண்ணாக இருந்தால் கருத்தே போயிடுவான். கரைஞ்சே போயிடுவேன். தடா கைஸ் பார்த்தீங்கன்னா நீங்களாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியான ஆட்களை கூப்பிட்டுவாங்க. ஏன்னா இங்கே சில பேர் நடக்க முடியாமல் அங்கேயே நின்றுருக்காங்க, நாங்கள் முன்னாடி வந்து உக்காந்துட்ருக்கோம். இவன் தான் இப்போ தெரிதாடாண்ணா, நடந்து வாடாண்ணா. அதாவது நம்ம எல்லாம் வந்து பிஃபோர் மேரேஜ், அவங்கெல்லாம் வந்து ஆஃப்டர். நீலாம் பேச்சுலர், அவங்கெல்லாம் மேரிடு, அப்படி சொல்லு. ஆமாம், இது ஒன்று. பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜா? இல்லை, அப்படி கூட சொல்லலாம். பிஃபோர் மேரேஜ், அவங்கெல்லாம் ஆஃப்டர் மேரேஜ். இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஆமாம், அவங்கெல்லாம் இன்னும் வந்துட்டுருக்காங்க, நாங்கள் முன்னாடி வந்து உக்காந்துட்ருக்கோம். என்ன பண்ணுறதுன்னே தெரில. அங்கே வச்சுக்கிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் இல்லைடா அது, இது வந்து டேம் மாரி. இது சும்மா அப்படியே தண்ணியை வந்து அந்த கல்லில் அடிச்சுட்டு போகிறது தான். வாட்டர் ஃபால்ஸு நம்ம இன்னும் போகிறதுக்கு முன்னாடியே இவங்க இங்கே குளிச்சுட்டு போகலான்றாங்க. ஷிட், திஸ் இஸ் கைஸ் 30 வரும்போது ஃபேமிலி மேன் கூப்பிட்டு வாங்க, நடக்கிறவங்களா கூப்பிட்டு வாங்க. கிஷோர் அண்ணா கூட நடக்கிறாரு, இன்னொருத்தருக்கும் போகிறான். வாடாடா, எப்படி இருக்க? என்ன சம்பவம்? அச்சில் போயிடுச்சா? சாக்ஸ் போயிடுச்சா? சாக்ஸ் போயிடுச்சு. நொந்து போய் இருக்கிறவரா மீண்டும் மீண்டும் நொந்து போயிட்டு இருக்கிறார். ஏற்கனவே பைக் டென்ஷனு, இப்போ பார்த்தீங்கன்னா சாக்ஸ் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. அடுத்தது என்ன நான் அடிச்சுட்டு போகுதுன்னு தெரியல. என்ன மூச்சு வாங்குற மாதிரி இது? மூச்சுலாம் வாங்கலையடா கம்னரு. இவனெல்லாம் சொல்ல முடியாது, இவன் செத்துட்டான். இப்போ அது வெறும் பாடி தான். என்னடா எப்படி இருக்கு நடந்தது? ஒரு 10 கிலோ கம்மியாயிட்டேன். இன்னும் 20 கிலோ கம்மி ஆயிடுவீங்க. இன்னும் மேலே போகிறதுக்குள்ள ஆக்சுவலி செத்துருவான். கண்ணோட மூஞ்சும் இதுதான். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள மாரி தற்கொலை நம்ம குரூப்பில் எவனும் தண்ணி எடுத்துகிட்டு வரல, யாருமே எடுத்துகிட்டு வரல. ஸோ அப்போ தான் நான் கேட்டேன், இங்கே நீரோட்டமாக இருக்கிற தண்ணியில் தண்ணி குடிக்கலாமான்ட்டு. அப்போ தெய்வம் மாரி வந்து ஒரு அங்கிள் வந்து ஒரு ஸ்பாட்டை காமிச்சார். இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வளைஞ்சிங்கன்னா இங்கே ஒரு ஊற்று வரும்.
டைரெக்டாக மலையிலேருந்து பேக் பண்ணி அமுச்சிருக்காங்க. குடிச்சு பாருங்க கைஸ். இதை நீங்கள் இதுதான் தண்ணி. ஆமாம், பிஸ்னஸாக பண்ணி அதுக்கு தான் வாட்டர் பாட்டிலாம் கொண்டு வராதிங்க, மேலே தண்ணி கிடைக்குன்றாங்க. இங்கே பாருங்க, நீர் யானை குடிச்சு விட்டது. நீர் யானை தண்ணி குடித்து விட்டது. அடுத்தது நம்ம வேற கேமராடா. சரி, நீர் யானைக்கு மதம் பிடித்து விட்டது. நீர் யானை போகுது. ஸோ இது எங்கேயோ வழி பாதை போகுதுடா. ஐயோ, இந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் தான் போயின்னு இருக்கிறோம். ஆயா போகலாம் அப்படியே. இங்கே வந்து நீங்கள் தடுமாறலாம், லொக்கேஷன் மாறி போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆமாம், ஆனால் எங்களை மாரி பயப்படாமல் போயிட்டே இருங்க. அப்போ தான் இந்த பாட்டு நான் கைஸ் பார்த்தீங்கன்னா 500 மீட்டரில் வந்து சின்ன வாட்டர் ஃபால் இருக்கான். அதே கொஞ்சம் மேலே போனோன்னா பெரிய வாட்டர் ஃபால் இருக்கான். ஸோ நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து பெரிய வாட்டர் ஃபால்லாம். ஐயோ, இப்போ மூச்சு வாங்குது. இப்போ தான் மூச்சு வாங்குது எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 1 கிலோமீட்டர் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் தான் இப்போ போக போகிறோம். ஏன்னா சின்ன வாட்டர் ஃபால் பார்க்க வரல, பெரிய வாட்டர் ஃபால் பார்க்க வந்தோம். எனக்கு தெரிஞ்சு மோஷன்லாம் முடிஞ்சிச்சு கதை. இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து 3 பேர். நான், இவன், கிஷோர் அண்ணன். இங்கே பாருங்க, நாங்கள் முன்னாடி போய்ட்டு இருக்கோம். இவர் இப்போ தான் இருங்கடான்னு சொல்கிறாரு. நல்லாயிருக்கு, ஜாலியாக இருக்குது, வாங்க போவோம். ஆனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் கைஸ். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இவனால் ஏற முடியல, பாதை ரொம்ப கடினமாக இருக்குது. கிஷோர் அண்ணா ஏற மாட்டார்னு நினச்சா அவர் முன்னாடி போயிட்டார். செருப்பு போட்டு வந்தாலும் ஸ்லிப் ஆகுது, கொஞ்சம் பார்த்து நடங்க. அங்கே பாருங்கள், நீரானே மாட்டி கொண்டுட்டுருது. ஏஞ்சி வாடா, உன்னால் முடியும் தோலா. இதுதான். நீ முன்னாடி வாடா. ஜீன்ஸ் போட்டு வராதிங்க கைஸ், இதுதான் இப்போ ஒரு பிரச்சனை. அவங்க மாட்டிக்கிட்டான். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வாட்டர் ஃபால் வந்தாச்சு. இதுதான் சின்ன வாட்டர் ஃபால். ஆக்சுவலி இது ஒரு சின்ன ரொம்ப ரொம்ப சின்ன வாட்டர் ஃபால். இப்போ தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன். லொக்கேஷன் பயங்கரமாக இருக்குது. மழை. டேஞ்சர். விசிட்டிங் ஹவர்ஸ் 8 to 3 தான். அதுக்கப்புறம் யாரும் வராதிங்க. 3 மணி ஆயிடுச்சுன்னா ஓடிடுங்க. ஐயோ, நான் எதுக்கு, நான் ஏறிடுவேன். அவன் ஸ்லோவாக வரானா அவன் மட்டுக்குன்னு. வயசு இந்தமாரி பாறைலாம் ஏறி தான் போகணும், அதனால் பார்த்துவாங்க. ஸோ நீங்களாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்சுவலி ஷார்ட்ஸே போட்டு வாங்க. நீங்களாம் வந்து அந்த நாய் ஜீன்ஸ் போட்டு வந்து அவன் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கான். மேகம் வேறு மழை வர மாரி இருக்குது. உங்களுக்கு லொக்கேஷன் ஒரு தாட்டி. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே தெரிஞ்ச சரிவு, இந்த சரிவு மேலே தான் ஏறி மேலே பெரிய வாட்டர் ஃபால் போகணும். ஆனால் இப்போ என்ன இஷ்யூன்னா, கிஷோர் அண்ணாவும் இவர் மோசனும் கீழே இருக்காங்க. ஸோ நாங்கள் இந்த சின்ன பாதையிலேருந்து இப்படி ஏறி நான் ஃபஸ்ட்டு ஏறினேன். ஆனால் இந்த சைடு பார்த்துட்டேன், இந்த சைடு வழுக்க இருக்கிறதுனால நான் வந்து இறங்கிட்டேன். ஆனால் ஆக்சுவலி மெயின் வழி இங்கன்னா இங்கே இருக்குது. இந்த இடத்துல ஒன் ஸ்பாட் இருக்குது தெரியுமா, அங்கே கல்லுக்கு பக்கத்தில் அந்த கல் தான். ஸோ அந்த கல்லில் தான் எப்படின்னாச்சும் ஏறி அங்கே மேலே போகணும். மேலே வருத்தா இல்லையான்னு கூட தெரியாமல் நாங்கள் போகிறோம். ஜஸ்ட் லெட்ஸ் see what will happen. கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஏறியாச்சு. இங்கே பாருங்கள் கைஸ், இதான் இப்போ இந்த கல்லுக்கு மேலே அந்தாண்டு இருக்குது வாட்டர் ஃபால்ஸ். ஆக்சுவலி எங்களுக்கு தைரியம் கொடுத்ததே எங்கள் கிஷோர் அண்ணா தான். அவரே ஏறிட்டாரா மேலே. ஸோ இப்போ நாங்கள் தைரியமாக போகலாம் மேலே. வாங்க, கமான் லெட்ஸ் கோ. இப்போது இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு நாம் பார்த்துட்டு இப்போ தான் சேனலுக்கு பேரான உண்டு நம்ம ஒன்று பண்ணுறோம். எக்ஸ்ப்ளோரோ பார்த்து கல் வழுக்குது கொஞ்சம். வர வழியை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 மணிக்குள்ளே இறங்கிடணும். ஏன்னா ஃபைனலி மேலே வந்தாச்சு. ஃபைனலி இங்கே பாருங்க. இன்னும் முன்னாடி இருக்கு, அதுதான் அந்த லொக்கேஷன், மெயின் வாட்டர் ஃபால். அந்த 2 கல்லுக்கு அந்தாண்ட ஒரு வழி தெரியும். போவோம், பார்ப்போம்.
காய்ஸ் இப்போ நான் எந்த மாதிரி லொக்கேஷனில் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறதா? மேலே வந்தது வருத்தா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் காய்ஸ். அதுக்கு அந்தாண்ட தான் ஃபால்ஸு, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. நடுவில் ஆழம், அந்தாண்ட சைடு வந்து ஃபால்ஸு. இப்போ அங்கே கேமரா எடுத்துகிட்டு போக முடியாது, அங்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் வர முடியும், ஃபேமிலிலாம் இப்படிலாம் வர முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா கீழேயும் குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது. காட்டுறேன், இந்த தண்ணியிலையும் குளிக்கிறவங்க குளிக்கலாம். இதுதான் கைஸ், இதுதான் வர்த்து. எடுத்துட்டேன் வீடியோ. நீ வந்துருவ, நாங்க அப்படியா? மறக்காம லைக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப பெரிய சாகசம் பண்ணிருக்கோம்ல, பங்க் பண்ணி இப்போ வச்சிரு. ஸோ வணக்கம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மூஞ்சி ஒரு மாதிரியாக தான் இருக்கும், ஏன்னா அந்தமாரி ஒரு விஷயம் நடந்துக்குது. இப்போ எடுக்கிற கேமரா இருக்குல்ல, கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் தண்ணியில் கொஞ்சம் போயிடுச்சு கேமரா. மெமரி கார்டு இருந்த இடத்துல எல்லாமே தண்ணி. ஆமாம், கிம்பிள் இப்படி 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 ஆடுது. ஐயோ, கிம்பிள் ஆடுறது பார்த்துருக்கணுமே நீங்க. கொஞ்ச நேரத்துல உயிரே போயிடுச்சு. இப்போ கொடுப்ப போய் செக் பண்ணணும்னா ஆச்சுன்ட்டு. இப்போ பரவாயில்ல, ஆனால் வந்தீங்கன்னா எல்லா பொருளும் பத்திரமா வச்சுக்கோங்க. எக்ஸைட்மெண்ட்ல எல்லாமே போகும். கேமரா மட்டும் வச்சிருக்காதீங்க, கேமரா மட்டும் வச்சிருக்காதீங்க, வைங்க. பட் ஆனா தண்ணியில போகும்போது நண்பனை தண்ணியில இறக்க விடாம அவனை மட்டும். இந்த நாய்க்கு நீச்சல் தெரியாதுன்னா சரி வெளியிலே நின்று இடுறான்னதுக்கு தெரியாம அவன் ஆக்சுவலி இவன் தப்பு இல்லை, என்னோட தப்பு தான். இங்கே சைடில் வந்து இது இருந்துச்சு, மெமரி கார்டு இருந்துச்சு, உனக்கு தெரியாது. நான் கூட நீ இப்படி பிடிப்பான்னு நினச்சேன், நீ இப்படி பிடிச்சிட்டியா? அப்படியே இது உள்ளார் தண்ணி. ஆக்சுவலி அது ஒரு பயம் இருக்கும் கைஸ், எங்க நம்ம கீழே போட்டுருவோமோ அந்த பயத்துல இப்படி அந்த பயத்துல பிடிக்கிற புடி தான் அது. சரி ஓகே, என்ன தெரியும், பார்த்துக்கலாம் எல்லாம். இது எப்படி இருக்கு? காயில போகும்போதே எடுத்துருக்கோம். செத்துட்டாங்க. ஆக்சுவலி அப்படியே வீக்கெண்டில் வந்தால் கூட நீங்கள் டைமிங்கில் வரது தான் பெட்ரு. காலைல 4 மணிக்கு கிளம்பிடுங்க. நாங்களாம் ஏன்டா சீக்கிரமாக வந்து யோசிச்சுட்டு இருந்தோம், என்னடா சீக்கிரமாக வந்து என்ன பண்ண போகிறோன்ட்டு. ஆனால் ஆக்சுவலி சீக்கிரமாக வந்து தான் எங்களுக்கு பெனிஃபிட் ஆச்சு. மேலே போய் வாட்டர் ஃபாலில் குளிக்க டைம் கிடச்சிச்சு. வரும்போது சாப்பிட்டு வாங்க நல்லா, இல்லை நீர் என்ன தத்தளிச்சிடுவீங்க. பார்கே மணிக்கம் பார்கே, இதே டைலாக் போட்டு இப்போ தான் வேலையே செய்யுது சார்ஜ் இல்லாமல். வார்த்தனைக்கு இப்போதான் உயிரே வந்திருக்கு, இல்லைன்னா செத்துட்டு போகிற வழியில். வண்டியிலேருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறேன், கேமரா ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தான். சார்ஜ் இல்லை, பவர் பேங்க்கு கொஞ்சம் ஸ்லோ சார்ஜர் போல், ஏதோ ஆகலை. தான் ஃபன்னாக இருக்குது. ஆனால் வீக்டேஸில் வீக்கெண்டில் வந்துடாதீங்க, வீக்டேஸில் மட்டும் வாங்க. செம்ம கூட்டம் மேலெலாம் கத்துறன்னு. ஆனால் அதுதான் ப்ரோ ஆக்சுவலி. நீ சொல்லு ப்ரோ என்ன நடந்துச்சுன்ட்டு. இவன் மட்டும் கொஞ்சம் இல்லை நீ ரொம்ப ட்ரை பண்ண மாமே. நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறேன், உள்டா நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறேன். நீ அந்த அவ்வளோ தூரம் மேலே எங்களுக்காக இனிஷியேட்டாக வந்ததுலேயே நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறவனே. இவன் கலாய்ச்சதுலாம் வேற, கலாய்ச்சதை தவிர இவன் எங்களுக்காக ட்ரை பண்ணி மேலே வந்தான். இந்த சேனலுக்கு நான் உழைச்சதோட இவன் தான் அதிகமாக உழைச்சிக்கிறான். சரியா? உனக்கு நான் எவ்வளோ பெரிய ஷார்ட் அவுட் கொடுக்குறேன் பாரு, அதுக்கே நீ பாராட்டணும். ஆனால் இவன் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறான், உடம்பு கம்மியானவனே திருப்பி வருவோம் நாங்கள் இங்கே. நான் எங்களா சொன்னேன், தற்கொலை நீ தான் சொல்லணும், உட்காந்துக்கிற நீ வரணும். ஓகே கைஸ், பார்ப்போம் அடுத்த வீடியோவில்.